நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சான்றிதழ் கேட்டு சாலை மறியல். பழனி அருகே தாளியுத்து பகுதியில் தனியார் கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் சுற்றுவட்டார பகுதி மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கல்லூரியில் பணியாற்றிய முன்னாள் பேராசிரியர்கள், பணியாளர்கள் சிலர் கல்லூரிக்கு வந்தனர். பின்னர் அவர்கள் பணியிலிருந்து விடுவித்து சென்றாலும் தங்களின் கல்வி சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகம் தர மறுப்பதாக கூறி கல்லூரி முன்புள்ள திண்டுக்கல் பொள்ளாச்சி சாலையில் அமர்ந்து மறியல் செய்தனர். தகவல் அறிந்த சாமிநாதபுரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கல்லூரி நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அதையடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். மரியம் சித்திகா. நான் கோவை மாவட்டத்தில் வந்துடுறேன். நான் இங்கே தாளையூத்தில் இருக்கிற சுப்பிரமணியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் இங்கே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணோம். இங்கே வந்துட்டு நான் கடந்த ஜூலை மாதம் ஜாயின் பண்ணேன். ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் காலேஜில் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னாலையும் நான் இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்து என் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்கேன். லைக் ஜாயின் பண்ணும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட 10th 11th 12th யூஜி மார்க் ஷீட்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் இவங்க வந்துட்டு தரமாட்டேங்கிறாங்க. என்னோட 3 மாதம் சேலரி நான் இவங்க கொடுத்தா தான் என் ஒரிஜினல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரிஜினல்ஸ் இல்லாமல் எங்கள் யாருனாலையும் எந்த ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை மேற்படிப்புக்கோ எதுவும் பண்ண முடியல. ஸோ நாங்கள் இது எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் சிஎம் செல்லையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி போலீஸ் வந்துட்டு 2 days பார்த்துட்டு பண்ணி பேசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறதுனாட்டி எங்கள் ஃபியூச்சரில் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ நாளாக இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்லாதனால நீங்கள் பாதிக்கப்படுறீங்க? ஒரு 4-5 மாதம் இருக்கும் சார். 4-5 மாதமாக கல்லூரி நிர்வாகத்தில் கேட்டு நானும் 4-5 வாட்டி கோயம்புத்தூர்லேருந்து வந்து போயிட்டுருக்கேன். ஆனால் என்னை அலக்கழிச்சிட்டே இருக்காங்க. என் சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி நிறைய ப்ரொஃபஸருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தங்க 50,000 ரூபா கொடுத்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. 50,000 ரூபா எதுக்காக அந்த அமௌண்ட் கேட்குறாங்க? 3 மாதம் சேலரி வச்சுட்டு அவங்க திருப்பி கொடுத்துட்டு தான் அவங்க சர்டிஃபிகேட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாம்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? யூஜிசி பிரகாரம் எந்த கான்ட்ராக்டும் சைன் பண்ண முடியாது. ஆனால் எங்கள் குடும்ப சூழ்நிலை, நாங்கள் வேலைக்கு போய் கட்டாயத்தினால நாங்கள் வந்து சைன் பண்ணி சரி வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்துக்கலான்னு நம்பி நாங்கள் வந்தோம். ஆனால் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு. உங்கள் பேர்? கோவை மாவட்டம்.